சமீப காலமாவே பார்த்தீங்கன்னா, அந்த உலகம் எப்படி அழியும் அப்படின்றதுக்கான நெறையா ஒரு தியரீஸ் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, இந்த மாரி விண்வெளியிலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கல்லு வந்து பூமியில விழும். ஸோ அது மூலமா வந்துட்டு அந்த வல்கன் எரப்ஷனு அந்த பயங்கர சேதங்கள்லாம் ஏற்பட்டு, அதனால வந்து பூமி அழியும் அப்படிம்பாங்க. இன்னொரு சிலர் வந்து இன்னும் ரிலிஜியஸா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இந்த தப்புகள், இந்த பூமியில நெறையா இந்த தப்பு தண்டனைலாம் நடக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போனதுக்கப்புறம், கடவுள் வந்து மேலேருந்து வந்து எல்லாத்தையும் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி விட்டு, திருப்பியும் ரீஸ்டார்ட்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சு வைப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்லுது. இன்னும் வந்துட்டு இந்த எர்த்குவேக்ஸ், சுனாமி அப்படின்னு போக, இப்போ டிசீஸ் பயங்கரமான கொடிய நோயெல்லாம் பரவும். அது மூலமா வந்து இந்த பூமி அழியும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாவே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆனா, இப்ப கரண்ட்டா நடக்கிற இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் தான் வந்து இந்த பூமி வந்து அழியறதுக்கு வந்துட்டு ஒரு மெயின் ரீசனா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாராலயும் வந்துட்டு கருதப்படுது. ஸோ பூமி அழியறதுக்கு முக்கியமா காரணமா இருக்க போறது யாரு அப்படின்னா, நீங்க தான்.